வெளிநாட்டுக்காரன் இந்தியாவ முன்னேற்றணும்னு எதுக்கு வருவான்? வாய்ப்பே இல்ல. அவனுக்கு என்ன தலையெழுத்து இந்தியாவ முன்னேத்த? கரெக்ட். ம். வேணா மானியம் குடுப்பான். கஷ்டத்துல இருந்தா பிச்சை போடுவான். ம். இவ்வளோதான் செய்வானே ஒழிய, இந்தியாவ முன்னேற்றணும்னு நோக்கத்துக்கு அவன் வரல. ஏற்கனவே நான் சொன்ன மாரி, அவன்கிட்ட பணம் அதிகமா இருக்கு. அவன்கிட்ட இருக்கிற மக்கள்லாம் தன்னிறைவா இருக்காங்க அந்த நாட்ல. அங்க முதலீடு பண்ணி முன்னேற்றம் பண்றதுக்கு அவன்கிட்ட பாப்புலேஷன் இல்ல. இந்தியால பாப்புலேஷன் இருக்கு. ஜில்லெட் பிளேடு சொன்னேன். அமெரிக்கால 35,00,00,000 மக்கள் தானே இருக்கான். அதிகபட்சம் 35,00,00,000 மக்கள் தானே வாங்குவான். இங்க 146,00,00,000 மக்கள் தொகையாச்சே! அப்ப இங்க அவனுக்கு வியாபாரம் தெய்வமா தெரியும். அதனால இங்க தான் முதலீடு பண்ணுவான். இங்க தான் போட்டி போடுவான். அதனால அவன் வருது, அவனுடைய முதலீட்ட வளர்க்க தானே ஒழிய, இந்தியாவை வளர்ப்பதற்கோ, அந்த கான்செப்ட்லாம் சும்மா வந்து பேசச்சே சொல்லுவான். எங்களுடைய எல்லா நிறுவனங்களுமே அப்படித்தான் சொல்லுவாங்க. நிறுவனமே அப்படித்தான் சொல்லுவாங்க. எங்களுடைய பில்லர்ஸ் ஆஃப் பிசினஸ் இப்படிதான். நாங்க லஞ்சம் குடுக்க மாட்டோம் அப்படின்னுவாங்க. லஞ்சம் குடுக்காம எங்கேருந்து நடக்கும் வேலை? இது. அதனால இந்தியாவ வளர்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லுவான்.